கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஜீவனுள்ள தேவன் அவர் பரிசுத்தர், நம்மை வாழ வைக்கும் தெய்வம் அவர் பரிசுத்தர், என்றென்றும் அரசாட்சி செய்கிறவர் அவர் பரிசுத்தர், துதிகள் மத்தியில் வாழ்கிறவர் அவர் பரிசுத்தர், முடிவில்லாதவர், தொடக்கமும் இல்லாதவர் அவர் பரிசுத்தர். இந்த நாளில் மனமகிழ்வோடு அவரை ஆராதிப்போம். வாழ்வளித்த அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடும்படி, நிரப்பும்படி ஜெபியுங்கள். தாகத்தோடு, பூரண இருதயத்தோடு அவரை போற்றி துதியுங்கள். உங்களை அறியாமலேயே உங்கள் உதடுகள் அப்பா என்று அவரை கூப்பிடட்டும். இயேசு தகப்பனே என்று அவரை கூப்பிடுங்கள். என்றென்றும் மாறாத அவருடைய அன்பினாலே உங்கள் இருதயங்கள் வசீகரிக்கப்படும்படி உங்களையே திறந்து ஒப்புக்கொடுங்கள். நன்றி அப்பா, ஆராதனைக்குரியவரே நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி, என்னை பெயர் சொல்லி அழைப்பவரே உமக்கு நன்றி, என் நாவின் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு என்னை துதிக்க செய்பவரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, ஆவியானவரே, அன்பானவரே, இயேசு ரட்சகரே, மூவொரு இறைவா உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர்
கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்துக் கொண்டீர். ஓ கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்துக் கொண்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 மகிமை உமக்கன்றோ
மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, ஸ்துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக, நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என்றென்றும் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உயிருள்ளவரே ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை, மகிமையுள்ளவரே உமக்கு ஆராதனை, மாட்சிமையுள்ளவரே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னை குணப்படுத்தும் இயேசுவே உமக்கு ஆராதனை, என்னை பலப்படுத்துபவரே உமக்கு ஆராதனை, என் உயிரே உமக்கு ஆராதனை, என் நேசரே உமக்கு ஆராதனை. அப்பா, என்னை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஆராதனை, சர்வ வல்லவரே உமக்கு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனே உமக்கு ஆராதனை, அபிஷேகம் செய்பவரே உமக்கு ஆராதனை, அச்சாரமானவரே உமக்கு ஆராதனை, அன்பான இயேசுவே உமக்கு ஆராதனை, என் இதயத்தில் வாழ்பவரே உமக்கு ஆராதனை, என் அரசரே உமக்கு ஆராதனை, என் ராஜனே உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேசரே, என் நேசரே, என் மணவாளரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. விக்கிரகங்களுக்கு உயிர் இல்லை, சக்தி இல்லை. அவைகள் கண்கள் இருந்தும் காண்பதில்லை, செவிகள் இருந்தும் அவைகளால் கேட்க முடிவதில்லை. ஆண்டவரே, உதடுகள் இருந்தும் பேச முடிவதில்லை, கைகள் இருந்தும் அவைகளால் அசைக்க முடிவதில்லை. உயிரற்ற அவைகளை தூசிகள் படுகின்றன, எலிகளும் பூச்சிகளும் அவை மீது ஏறி விளையாடுகின்றன. ஆண்டவரே, அதை செய்தவனும் அதனோடு சேர்ந்து அழிவுறுவான். ஆனால் நீரோ உயிருள்ள கடவுள், நீரோ எங்களுக்காக வாழ்கின்ற தெய்வம், எங்களில் உயிராய் நிலைத்திருக்கிற தெய்வம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வருவீர். உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மை எதிர்கொண்டு பார்ப்போம். நீர் எங்களை அடையாளம் கண்டு கொண்டு மகனே மகளே என்று நீர் அழைப்பீர், உம்மோடு சேர்த்து கொள்வீர். நன்றி அப்பா. நீர் வருகிற நாளில் உம்முடைய மகிமையினாலே எங்களை நீர் மூடிக்கொள்வீர் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை போர்த்துவீர். உம்முடைய வெண்ணாடை எங்கள் மேல் போர்த்தப்படும். நாங்கள் மாரநாதா வாரும் இயேசுவே என்று உம்மை கூவி அழைப்போம். ஓசன்னா, இயேசு இரட்சகர் வாழ்க என்று போற்றி துதிப்போம். நல்லவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம்முடைய அரசுக்கு முடிவு இல்லையா ராஜா? உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய கண்ணீரில் ஆண்டவரே, கண்ணில் வருகிற கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. ஆண்டவர், உம்மை நம்புகிற ஜனங்களுடைய துக்கங்கள் எல்லாம் நீர் மாற்றுகிறவராக இருக்கிறீர். இந்த இரவு வேளையில் எங்களை நீர் அபிஷேகிக்கிறவராக இருக்கிறீர், தொடுகிறவராக இருக்கிறீர், அக்கினியினால் எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறீர். சுவாமி, அஞ்சாதே கலங்காதே என்று என்னை நீர் தேற்றுகிறவராக இருக்கிறீர். உம்மை போற்றுகிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அசைவாடும் ஆவியானவரே, அக்னியாம் ஆவியானவரே, குணப்படுத்தும் ஆவியானவரே, ஸ்திரப்படுத்தும் ஆவியானவரே, அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, ஞானத்தை போதித்து நடத்தும் ஆவியானவரே,
தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படி வல்லமையால் நிரப்புகிற ஆவியானவரை, ஜெபிக்கும் ஆவியானவரை, ஜெபிக்க கற்றுத்தரும் ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடே தங்கியிரும். எங்களை ஆட்கொண்டும் எங்களை வழிநடத்தும். எங்களை ஒரு வினாடி ஆகிலும் எங்களை விட்டு பிரியாதீர் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திலிருந்து உமக்கு நாங்கள் எழுப்புகிற இந்த துதியும் ஆராதனையும் உமக்கு பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோமோ அத்தனை பேரையும் உடைய அபிஷேகம் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தை நினைவு கூர்ந்து இங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பங்கெடுத்த, திருப்பலை ஒப்பு கொடுத்த, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்த, கவுன்சிலிங் எடுத்துக்கொண்ட மக்கள் இன்னும் தொலைபேசி வழியாக எங்களோடு தங்களுடைய துயரங்களையும் வேண்டுதல்களையும் பகிர்ந்து கொண்டு கண்ணீரோடு எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அத்தனை பேரையும் நம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களை, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை, எங்களுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, முதியவர்களை, நோயுற்றவர்களை, வேலையின்றி இருக்கிறவர்களை, மனமுடைந்து போயிருக்கிறவர்களை, சமாதானமின்றி தவிக்கிறவர்களை அத்தனை பேரையும் உடைய பாதத்திற்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் எழுகிற நெருப்பு மகிமையை காண செய்யும் என்று சொல்கிறேன். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் சுவாமி. வானதூதர்கள் கம்பீரத்துமை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற வேலை, செராபீன்களும் கேருபீன்களும் உம்மை பரிசுத்தர் என்று குரல் எழுப்பி போற்றி துதித்து கொண்டிருக்கிற இந்த வேலை எங்களையும் அவர்களுடைய குரலோடு சேர்த்து எங்களுடைய துதிகளையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா,
நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உயிர் தந்தவரே, நன்றி அப்பா, வாழ வைப்பவரே, நன்றி உடனிருப்பவரே, நன்றி, அல்லேலூயா, நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நற்கருணை நாதரே, நன்றி, நன்மைகளின் நாயகனே, உமக்கு நன்றி அப்பா, என் துக்கத்தை மாற்றுகிறவரே நன்றி, என் துயரத்தை மாற்றுகிறவரே நன்றி, என் வேதனைகளை மாற்றுகிறவரே நன்றி அப்பா, உணவும் உடையும் தந்து பாதுகாப்பவரே உமக்கு நன்றி, நண்பனாய் உடன் இருப்பவரே நன்றி அப்பா, எனக்கு ஆறுதலாய் இருப்பவரே நன்றி அப்பா, என்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல காப்பவரே உமக்கு நன்றி சுவாமி, என் பெயரை உள்ளங்கையில் குறித்து வைத்திருப்பதற்காக நன்றி, என் அழுகையை ஆண்டவரை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறவரே உமக்கு நன்றி, என் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி, என் ஆராதனை ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா, ஆராதனை இயேசுவே, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவர், என் துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி சுவாமி, என் பாவங்களை மன்னிப்பவரே நன்றி அப்பா, என் குற்றங்களை எல்லாம் துடைத்தழிப்பவரே நன்றி அப்பா, என் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுவிப்பவரே உமக்கு நன்றி தேவா, என் குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்குபவரே உமக்கு நன்றி சுவாமி, ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா, நீர் நான் இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்கிறவர் ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தின் வருடத்தை நீர் திருப்பிக் கொடுக்கிறீர், இழந்து போன மகிழ்ச்சியை திருப்பிக் கொடுக்கிறீர், நான் இழந்து போன ஆரோக்கியத்தை திருப்பிக் கொடுக்கிறீர், பட்ட அவமானத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மைகளால் நீர் என்னை நிரப்புகிறவராய் இருக்கிறீர் சுவாமி, நன்றி அப்பா, நீர் 1000 10,000களில் சிறந்தவர், நீர் எங்களுக்கு கோட்டையும் அரணமாயிருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர், மாற்றங்கள் ஆண்டவரை என்னில் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறீர், அசைவுறாமல் அனைத்தையும் அசைக்கிறவராக இருக்கிறீர் அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராக இருக்கிறீர், நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன் சுவாமி, என் மனதின் வேதனைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, என் மனதில் இருக்கிற துக்கங்களை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் சுவாமி, என் ஆவி ஆத்மா உடலை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே, என் குடும்பத்தை என் வேலையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் எதிராளிகளை, என்னை பகைக்கிறவர்களை, என்னை சபிக்கிறவர்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, இதனால் வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை தொற்றிக் கொண்டிருக்கிற பயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் பலவீனங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, என்னையே உமக்கு காணிக்கையாக்குகிறேன் ஆண்டவரே, என் ஜெபங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி தூபமாய் நறுமணமாய் இதை ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை துதிக்கிறேன், சாத்தானின் மேல் எனக்கு அதிகாரத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி, துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய வல்லமினாலே நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த ஆற்றலை கொண்டு பிசாசின் சக்திகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா, ஆண்டவர் நீர் அஞ்சாதே, கலங்காதே, தைரியத்தை விட்டுவிடாதே என்று சொன்னவரே அப்பா, நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த உத்தமமான அந்த நம்பிக்கையில் நான் முன்னேறி செல்லக்கூடிய வல்லமையை தாங்க ஆண்டவரே,
என்னை எதிர்க்கிறவர்கள் 1000 பேர் இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற தேவன் நீர் உயிரோடு இருப்பதனாலே எனக்கு வெற்றி தாங்கப்பா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, என்னோடு இருந்து எனக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பரலோகத்தின் வாழ்வை இங்கே வாழும்படி கிருபை செய்யுங்கப்பா. என்னை துக்கப்படுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. என்னை காயப்படுத்தவர்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த குற்றங்களை மறந்து விடுவதற்குரிய ஆற்றலை தாங்க ஆண்டவரே. எனக்கு உண்டான எல்லா அவமானத்திற்கு பதிலாக நீர் என் தலையை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் சுவாமி. எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் சென்று என் வழிகளை செம்மைப்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய குரலை நான் அனுதினமும் கேட்டு கீழ்ப்படியக்கூடிய அபிஷேகத்தை தாங்க. நீர் எங்களுக்கு காவலாய் கொடுத்திருக்கிற வானதூதர்கள் அனுதினமும் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரக்கூடியவும் அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய வல்லமை தாங்க ஆண்டவரே. உம் நாமத்தை துதிக்கக்கூடிய ஆற்றலை தாங்க. நான் உம்மை விட்டு வெகு தொலைவில் ஓடி போயிருக்கிறேன். உம்முடையத்தில் திரும்பி வரும்படி ஊதாரி மகனுக்கு நீர் கொடுத்த மனம் திரும்புதல் எனக்கு தாங்க சுவாமி. என் குற்றங்கள் முற்றிலும் நீங்கும்படி இப்படி பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி அருளும் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்தில் இருந்துதான், ஆண்டவருடைய இந்த பீடத்தில் இருந்துதான் நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றது. Go to the altar of God. ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு செல்லுங்கள். அங்கே இரக்கம் காண்பிக்கப்படுகிறது. இரக்கத்தின் தெய்வம் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் அருகில் அமர்ந்திருக்கிறவர்கள் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். நன்றி அப்பா, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, அல்லேலூயா, 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 வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒழிந்து மறைந்து போகும்,
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆராதனை சொல்லுங்க, உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களே, உன் நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுஸ் என்கிறவர் ஆண்டவரை பார்க்க வந்தார். ஆண்டவரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது இயேசு சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது பொழுதே நான் உன்னை பார்த்தேன். இங்கிருந்து நான் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த நீ பார்த்தீரா? நிக்கோதேமுஸ் சொன்னார், நீர் மெய்யாகவே இரட்சகராக இருக்கிறீர், அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர். ஆம், ஆண்டவருக்கு தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இப்படி சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்காக அவர் காத்திருப்பார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் எரிகோ வீதிகளில் இயேசு சென்றார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நண்பகலில் யாக்கோபு கிணற்றருகில் இயேசு அமர்ந்து கொண்டிருந்தார். ஏன்? அந்த நேரத்தில் சமாரிய பெண் வருவாள் என்பது அவருக்கு தெரியும். அவர் நம் எண்ணங்களை முன்கூட்டியே அறிகிறவராக இருக்கிறார். நம் தேவைகள் எல்லாம் நாம் வாய் திறந்து சொல்வதற்கு முன்பே அறிந்தவராய் இருக்கிறார் என்று திருப்பாடல்கள் 139 முதல் 3 வசனங்களில் நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. நம் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார். உன் கணவனை குறித்து, உன் மகனை குறித்து, உன் மகளை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் உடன் பிறந்த தம்பியை குறித்து, நீங்கள் படுகிற வேதனையை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர். சீடர்கள் படகில் போய்கொண்டிருக்கும் பொழுது, புயலில் சிக்கிக்கொண்டு தத்தளித்த பொழுது, இயேசு அவர்களை காப்பதற்காக அந்த புயலோடு கூடிய கடல் மீது நடந்து வந்தார். சீடர்களுக்கு ஆபத்து என்கிற பொழுது கரையிலிருந்து படகை நோக்கி வந்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி வருகிறார். உன் இதயத்தை திறந்து அவரை கூப்பிடு. திருவெளிப்பாடு 3:19-20 இதோ இதய கதவை தட்டுகிறேன்,
எவன் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறப்பானோ அவனுள் சென்று அவனோடு தங்குவேன், உணவருந்துவேன் என்று சொன்னாரே. எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். உதட்டை அசைத்து உங்கள் பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். சொல்லுங்கள், கேளுங்கள், முறையீடு செய்யுங்கள். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும்பொழுது நான் மறுபதில் அளிப்பேன் என்று சொன்னாரே. துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று திருப்பாடல் 91:15 சொன்னார். துன்பத்தோடு இருக்கிறவர்கள் கூவி அழைங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுகிறவர்கள் ஆண்டவரை கூவி அழையுங்கள். நீ வணங்குகிற இயேசு உனக்கு குழந்தையை கொடுப்பதில்லை, நீ ஒரு காலம் தாய்மை பெற்றை அடைவதில்லை என்று உங்களை பார்த்து சபித்தவர்கள், கேலி செய்கிறவர்கள் அனைவருக்கும் பதிலாக ஆண்டவர் உங்களை நிறுத்தும்படி ஆண்டவரிடத்தில் முறையீடு செல்லுங்கள். உங்கள் எதிராளிகள் எல்லா பக்கமும் உங்களை நெருக்கி இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வந்த வண்ணமே திரும்பி ஓடும்படி, புறமிட்டு ஓடும்படி உங்கள் தகப்பனிடத்தில் உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள். என் உடலில் இப்படிப்பட்ட வலி இருக்கிறது சுவாமி, தாங்க முடியவில்லை என்பதை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள், சொல்லுங்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பார். நீங்கள் உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவரை, கணவன் மனைவியாக நாங்கள் பிரிந்து இருக்கிறோம், நாங்கள் ஒன்று சேர வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல வருடங்கள் வேதனைப்படுகிறோம். எங்களை நீங்கள் திருக்குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும். என் மேல் சுமத்தப்பட்ட சுமைகள் எல்லாம், குற்றங்கள் எல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். எனக்குரிய சொத்து நான் உழைத்து சம்பாதித்தது யாரும் பிடுங்காதபடி என் கைக்கு அது வந்து சேர வேண்டும். ஒப்புக்கொடுங்கள். நரம்பு வலிகளை ஒப்புக்கொடுங்கள். எலும்பு தேய்மானங்களை ஒப்புக்கொடுங்கள். கண்ணில் இருக்கிற குறைபாடுகளை ஒப்புக்கொடுங்கள். மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுங்கள். நாள் முழுவதும் வேலை பலுவினால் மன அழுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிறவர்களே இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நல்லவர், நன்றியுள்ளவர். நீங்கள் அவரை துதிக்கிற பொழுது அதற்கு பதிலாக அவர் நன்மைகளால் நம்மை நிரப்புகிறவர். அவர் நம் செய்த ஒரு நன்மைகளையும் மறவாதவர். அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், தனிப்பட்ட உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடும். ஆண்டவரே, நான் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் உறக்கமின்றி தவிக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, இரவெல்லாம் உறக்கமின்றி தவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்களே, அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செல்வீர்கள். சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தலை மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அப்படியாக அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாரார். உங்கள் பிள்ளைகள் உறங்கும் பொழுது கூட அவர் அவருடைய இருதயத்தை தொட்டு மாற்றுவாராக. காலையில் கண்விழிக்க பொழுது நம்முடைய குடும்பத்தில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறவர்கள் அந்த ஆவியிலிருந்து விடுதலை பெறுவார்களா? இந்த நேரத்தில் கூட வலியோடு முணங்கி கொண்டிருக்கிறவர்கள், பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் விடுதலை இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அவர்கள் விடுதலை அடைவார்களா? மருத்துவமனையில் எல்லா இடங்களிலும் நிம்மதியின்றி அங்கலாய்த்து தங்களுடைய நோய்கள் சுகமடையும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் இயேசுவின் வல்லமை தாக்குவதாக. இயேசுவின் அபிஷேகம் வாலிப பிள்ளைகளை தாக்குவதாக. வாலிப பெண்களை ஆண்டவர் தன் பக்கம் ஈர்த்து கொள்வாராக. ஆண்டவருடைய வேதத்தை எல்லா பிள்ளைகளும் ஏந்துவார்களாக. இயேசுவின் திரு தியான இல்லத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் வல்லமையுள்ள அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதாக. என்றும் எங்கும் இல்லாத அபிஷேகமும் அற்புதங்களும் இங்கே நடைபெறுவதாக. இங்குள்ள குருக்களை ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து அபிஷேகித்து வழிநடத்துவாரா. இங்கு வருகிற ஒரு மக்களாகிலும் தாங்கள் வந்த குறைகளோடு திரும்பி செல்லாமல் புதிய வாழ்வு, புதிய அபிஷேகம், புதிய விடுதலையை, அற்புதங்களை பெற்று செல்வார்களாக. இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் இங்கு வருகிற குற்றவாளிகள் என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும், பாவி என்று தங்களை தாழ்த்தி கொள்கிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி தூய்மைப்படுத்தி புனிதர்களாய் மாற்றுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து வழிகிற ரத்தமும் தண்ணீரும் எல்லா குடும்பங்களுடைய குற்றங்களையும் சாபங்களையும் கழுவி துடைப்பதாக. இயேசுவினுடைய காயங்களால் இங்கு வருகிற எல்லா
எல்லா கேன்சர் நோயாளிகளும் சுகமடைவார்களாக. இயேசுவினுடைய காயத்தினால் இங்கு வருகிற எல்லாருடைய இருதய வலிகள் எல்லாம், நோய்கள் எல்லாம், குழாயின் அடைப்புகள் எல்லாம், இருதயத்தின் பலவீனங்கள் எல்லாம் சுகமடைவதாக. இயேசுடைய திரு தண்ணீரினாலே சரும வியாதிகள் எல்லாம் சுகமடைவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினுடைய கருணையுள்ள இருதயம் இங்கே திறந்து வைக்கப்பட்டு இருப்பதனால் குடும்பம் பிரிந்து கிடக்குதுன்னு யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்களிலேயே மிகப்பெரிய சமாதானத்தை கண்டடைவார்களாக. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வேலை தேடி அலைகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனாதையாக மாறிவிட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தலைவலியோடு இருக்கிறவர்களை இப்பொழுது நீ தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தோள்பட்டையில் வலியோடு இருக்கிறவர்கள் நேரத்தில் நீ தொடுவதற்காக நன்றி சுவாமி. அல்சர் வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கிட்னியில பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நுரையீரலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீ நீக்கி சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, மூத்திர பையில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீ நீக்குவதற்காக நன்றி சுவாமி. கிட்னியில் இருக்கிற கல் எல்லாவற்றையும் நீர் அகற்றுவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. பயந்த சுபாவம் உடையவர்களை நீர் தைரியப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. பேய்களை ஓட்டி ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. மந்திர தந்திரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை உடைய வல்லமையுள்ள ரத்தம் விடுவிப்பதற்காக நன்றி அப்பா. வலிப்பு வியாதி நோயாளிகளை நீ சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பக்கவாதத்தோடு பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நீ தொடுவதற்காக நன்றி அப்பா. அல்போன்ஸ் அம்மாவை நீ தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை நீ தொடுவதற்காக நன்றி அப்பா. மாரீஸ்வரனை நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வேலையின்றி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விவாகரத்து வேண்டி ஆண்டவரே கோர்ட்ல போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனதில் நிம்மதி இல்லாதவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வெளிநாடு போக ஆசைப்பட்டு விசா கிடைக்காதவர்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீரே. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுகிறவர்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை பாவ பழக்கத்திற்கு உட்படுத்துகிற எல்லா பிடியிலிருந்தும் பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதாளத்தின் சக்தியினால் துன்பத்திற்கு உள்ளாய் இருக்கிறவர்களை நீர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, புண்ணிய ஸ்தலங்களுக்கு உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு பூர்ண விடுதலை கட்டளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. புனிதருடைய மன்றாட்டை கேட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகள் அந்த புனிதர் வழியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடன் தொல்லையால் மாறாத துயரத்தில் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திரும்ப கடனை அடைக்க முடியாத நிலையில் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறவர்களை நீர் தொட்டு கடனை அடைப்பதற்குரிய வழிகளை காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு சொந்த வீடு கட்ட முயற்சி செய்து தோல்வியுற்று இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதல் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பெரிய வயதாகி கூட திருமணம் நடைபெறாமல் தடையா இருக்கிற ஒவ்வொரு நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல வரனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களிலும் நாடுகளிலும் கிராமங்களிலும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வரவிருக்கிற கோபத்திலிருந்து நாங்கள் எல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படி மனமாற்றத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. மாதாவினுடைய குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கத்தோலிக்க திருச்சபையை எழுப்புதலுக்குள் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கத்தோலிக்க குருக்களை கன்னியர்களை எழுப்புதலுக்குள் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கத்தோலிக்க ஒவ்வொரு பங்கையும் பங்கு குருக்களையும் உதவி பங்கு குருக்களையும் நீர் ஆசீர்வதித்து எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கரிஸ்மேட்டிக் ஜெப உறுப்பினர் அனைவரையும் நீர் புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் திரையிருந்து தியான இல்லத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவரை சொல்லற்கரிய அதிசயம் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை, இங்கு வந்து காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவரும் 10 மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும்
கைவிடப்பட்டவர்களும் இந்த இடத்தில் வந்து பூரண விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இந்த இடத்தில் தன்னார்வத்தோடு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இங்கு இருக்கிற ஒவ்வொரு கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பொருளாதாரத்தால் நிறைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சென்டருக்கு எதிராக சிந்திக்கிறவர்கள் செயல்படுகிறவர்களை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்ணுக்கு தெரியாத எல்லா துஷ்ட சக்தியிலும் நீர் அழித்து விட வேண்டுமாய் ஜெபிக்கிறோப்பா. இப்படி தூதர்களை பாலைமறைக்கு எங்களை காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோப்பா. எங்கள் ரெட்ரீட் சென்டரையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்கு தொடர்புடைய எல்லாருடைய குடும்பங்களையும் நீர் வேலியிட்டு பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, புற்றுநோய்கள் எல்லாவற்றையும் நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ரத்த வியாதிகள் எல்லாம் சுகமடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எலும்புரிக்கு நோய்கள் எல்லாம் சுகமடையும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆஸ்துமா வியாதிகள் எல்லாம் சுகமடையும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மரண படுக்கையில் இருப்பவர்களை எழுப்பி சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வழித்தவரை போனவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உறவு விரிசல்களை சரிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. கடினப்பட்ட ஆத்துமக்களை நீர் மனம் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்வ ஆத்துமக்களை நீர் மனம் திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விபச்சாரிகளை நீர் மனம் திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருடர்களை மனம் திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பொய்யுரைப்பவர்களை மனம் திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாய் தந்தையர்களை கனப்படுத்தும்படி நீர் ஒவ்வொரு எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தாய் தந்தையை துயரப்படுத்தினர்களை மனமாற்றத்திற்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பொய் சாட்சி சொல்லப்பட்டதனாலே சிறைச்சாலையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்களை நீர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிறர் மனைவியை பிறர் கணவனை இச்சித்த பாவத்திற்குள்ளானவர்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிறர் உடைமைகளை வைத்துக் கொண்டு பொய்யுரைத்தவர்களை நீர் மன்னித்து விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்கள் கிராமங்களுக்கு கரண்ட் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் கிராமத்திற்கு நல்ல ரோடு வேணும் என்று ஜெபிக்கிறவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தங்கள் கிராமத்தின் ஏரி குளங்கள் எல்லாம் வறண்டு போய் இருப்பதனால் நல்ல மழைக்காக வேண்டுகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தின் கேட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஒவ்வொருடைய பெற்றோர்களுக்கு மன அமைதியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாரத தேசத்தினுடைய ராஜ்யம் வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகள் அனைவரும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் உம்மால் மீட்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் அப்பாக்களை அம்மாக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவ நிறுவனங்கள் எல்லாம் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெப கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நீர் இறங்கி வந்து இறுதி நாட்கள் எல்லோரும் ஆவியால் நிறைப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார நாட்களில் நாங்கள் எங்கெங்கு ஊழியத்திற்கு போகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் நீர் எங்களோடு கூட வந்து அதிசயங்களில் மக்களுடைய மனதையும் ஆத்துமத்தையும் மீட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிரயாணங்களில் எல்லாம் நீர் உடனிருந்து காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உணவு முடையும் தந்து காக்கிறவரே, உலகில் உள்ள எல்லா மக்களுக்கு உணவு முடையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அனாதையாய் மாறி போனவர்களை கைவிடாது இருக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. போர்க்களத்தில் உயிரை இழந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தீவிரவாத தாக்குதலினால் உயிரை இழந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரை போர் தொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. காசாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க. வரவிருக்கிற எலெக்ஷன் உடைய ராஜ்யம் வரும்படி செய்யுங்கப்பா. குளறுபடிகளை நீ நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. தெய்வ ராஜ்யம், தெய்வ வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எந்த விபத்துகளும் நடக்காதபடி நீ தடுத்தாட்கொள்ளும் சுவாமி. டிரைவர் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பிரயாணிகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரயில் பிரயாணிகளை அனைவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கப்பலிலே பிரயாணம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வானத்திலே பிரயாணம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புவர்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்பவர்களுக்கு வெளிச்சத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஆசையா இருக்கிறது என்பவர்களுக்கு ஜெப ஆவியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உபவசித்து ஜெபிக்கிற வீரர்களை எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் முழங்காலில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரவும் பகலும் பரிந்துரை செய்கிற பரிந்துரையாளர்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பணி செய்கிற உடன் ஊழியர்களை எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறண்ட தேசங்கள் எல்லாம் செழிப்படைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அக்கிரமக்காரர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறுவர்களை கெடுக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓரின சேர்க்கை
செய்கிறவர்களை நீர் மனமாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்களை நீர் ஆற்றுப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம், விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. எல்லா பணக்காரர்களுடைய இருதயத்தையும் தொட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இடையிலே ஆண்டவர் நின்றுவிட்ட தேவாலய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட நீர் ஆர்டர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே நல்ல மனதுடையவர்களை நீர் எழுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க அப்பா. கருவுற்று இருக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கருவில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தூர தேசத்தில் பிரயாணம் செய்து வேலை செய்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, தூர தேசத்துக்கு படிக்க சென்றிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தூய ஆவியானுடைய சபையை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஃபாதர் கிறிஸ்துராஜ் நிறுவனரை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குருக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தூய ஆவியானுடைய சபையை சார்ந்த எல்லா டீக்கன்ஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா உண்மை டீக்கன்ஸையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா படிக்கிற பிள்ளைகளையும் பிரதர்ஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருங்காலத்தை செழுமையாக்கி கொடுங்க ஆண்டவரே. போப்பானவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவரை தூண்டுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் இருதயங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வேதனைகளை கண்ணீர்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சோர்வுகளை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கலக்கங்களை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாரங்களை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சுமைகளை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பயங்களை நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தீர்வுகளை தீர்மானங்களை நீர் சரி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடந்த காலத்தில் இப்பொழுது வரைக்கும் நாங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கை கால்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஞாபக மறதியை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தற்கொலை எண்ணெயிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கொலை செய்கிற எண்ணத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பைபிள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உறக்கத்தின் ஆவியை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போஜன பிரியத்தின் ஆவியை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சோம்பலின் ஆவியை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அகங்காரத்தின் ஆவியை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாட்சியின் ஆவியால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அன்பின் ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. அதிசயம் செய்யக்கூடிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. கிறிஸ்து உமக்காக சாட்சியை நிற்கக்கூடிய வல்லமையை தாங்க ஆண்டவரே. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ட்ரக்ஸுக்கு அடிமையானவர்களை விடுவீங்க ஆண்டவரே. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை விடுவீங்க சுவாமி. சாராயத்திற்கு குடிக்க அடிமையானவர்களை விடுவித்தரணும் சுவாமி. ஆண்டவரே, சிகரெட்டுக்கு அடிமையானவர்களை விடுவித்தரணும் ஆண்டவரே. கேம்பிளிங் சீட்டாட்டத்துக்கு அடிமையானவர்களை விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பணத்தை சூதாட்டல் இழந்து போய் ஆண்டவரே மனமுடைந்து தற்கொலையில் செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருப்பவர்களை நீர் விடுவித்தரணும் ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாமல் பல நாட்கள் வீட்டிலேயே முடங்கி போயிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகள் அடிபடுவதை கண்களால் கண்டும் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிற பெற்றோருடைய மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. ஏசப்பா, எங்களுடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிஷப்பை ஆண்டவர் நல்லவர்களுக்கு ஒரு நல்ல பிஷப்பை நீர் கொடுங்க ஆண்டவரே. எல்லா குருக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா கவுன்சில் மெம்பர்ஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய உழைப்பையும் நீர் ஆசீர்வதிங்க. விவசாயிகளை ஆசீர்வதிங்க. கூலி தொழிலாளிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உணவு கலப்படம் செய்கிறவருடைய மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு கூலிப்படை ஏறி விட்டு கொலை செய்கிறவர்களை நீர் திருத்தி மனமாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. கை கால்களை வெட்டுகிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக ஆண்டவர். விபத்தில் ஆண்டவரே ஊனமுற்றவர்களாய் மாறிப்படுவர்கள் தைரியத்தை இழக்காதபடி நீர் செய்வீராக ஆண்டவரே. இந்திய தேசம் யுத்தத்தில் ஆண்டவரே வீரர்களை இழந்து விடாதபடி எங்கள் தேசத்தின் எல்லைகளில் சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பேசக்கூடிய வல்லமை கொடுக்கிறீர். ஊமைகள் பேசுவார்களாக. நாக்கில் அச்சிரம் புண்ணாலே சாப்பிட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. தொண்டையில் இருக்கிற தைராய்டு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக ஆண்டவரே. நரம்பு வலிகள் எல்லாம் இழுப்பது போன்ற இருக்கிற எல்லா வலிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமடைவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, கழுத்தின் பின்பகுதியில் நரம்பு தேய்மானம், டிஸ்க் தேய்மானம், எலும்பு தேய்மானம் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. முக்கியமாக சுகர் வியாதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சுகர் வியாதியோடு உப்பு
வியாதியோடு இருக்கிறவர்களையும் ஆண்டவரே, இரத்த கொதிப்பு வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமடைய செய்வீர்களாக. பல பிரச்சனைகளை குறித்து நினைத்து ஆலோசித்து மருத்துவமனையில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் சுகப்படுத்தி தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே நன்றி அப்பா. குடும்பத்திற்கு நீ வரவே மாட்டேன் என்று கோபத்தோடு போனவர்கள் கோபம் ஆற்றும்படி செய்யுங்க ஆண்டவரே. டாக்டர்களாக பணி செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வக்கீலாக பணி செய்கிறவர்களை நேர்மையா இருக்க ஆசீர்வதிங்க, எல்லா போலீஸ் காவல்துறையினரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் கவர்மெண்ட் உத்தியோகம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. லஞ்சம் எல்லாம் ஒழியட்டும் ஆண்டவரே, அநியாயம் ஒழியட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக. உணவு பஞ்சத்தோடு வேதனைப்படுகிற எல்லா மக்களுக்கும் உணவை நீர் அளிப்பீராக சுவாமி. பஞ்சம் பசி பட்டியலிருந்தும் மக்களை விடுவிப்பீராக. எங்களை சார்ந்தவர்கள் அழிவுறாதபடி பாதுகாக்கப்படுவார்களாக. எங்கள் உறவினர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. நாங்கள் கண் பார்க்கும் இடமெல்லாம் உமக்கு சொந்தமாவதாக. நாங்கள் கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாவதாக. நாங்கள் செல்கிற இடத்திலெல்லாம் உம்முடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. எல்லா மக்களும் ஆயிரம் ஆயிரமாய் இந்த இயேசுவின் திரு இருந்த தியான இல்லத்திற்கு வந்து சேர்வார்களாக. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஆளுகைக்குள் வருவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வருகிற ஒவ்வொரு மக்களும் பரிபூர்ண சமாதானத்தை கண்டடைவார்களாக. ஆண்டவரே, இந்த மழை சாரல் இவை அனைத்திலிருந்தும் நாங்கள் காப்பாற்றும்படி நல்ல எங்களுக்கு ஆண்டவரே ஊழியக்காரர்களை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. பரிந்துரையாளர்களை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒருமனத்தின் ஆவியை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உடல் வலிமையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எத்தனை வேலைகள் செய்தாலும் அசந்து போகாதபடி உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். உலகத்தின் மாயை கவர்ச்சிகள் எங்களை தாக்காதபடி நீ காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். பாவ நாட்டங்களில் எங்களை விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பாவ சோதனைகளில் எங்களை விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விஷ பாம்புகள் ஆண்டவரே, தேள் போன்ற மிருகங்களிலிருந்து எங்களை காக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இரவும் பகலும் எங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உடனிருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திருப்பலியினுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்தினுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெரும்படியாய் செய்வீராக. ஆண்டவரை, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய அபிஷேகத்தை தருவீராக. இன்றைக்கு தருவீராக, இப்பொழுதே தருவீராக. உடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. உடைய நற்கருணையிலிருந்து வல்லமை கதிர்வீச்சுகள் அவர் மேல் பாய்வதாக. உடைய நற்கருணை கதிர் பாத்திரத்திலிருந்து நோய்களை குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய இதயத்தை கட்டளையிடுவீராக, புதிய ஆவியை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமையானவர்கள் அனைவரும் புதிய வாழ்வை இன்று இரவே பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை பாடி துதிக்கிற ஆண்டவரே சேனைகளை எழுப்புவீராக, ஜெப கூட்டங்களை எழுப்புவீராக, ஜெப வீரர்களை எழுப்புவீராக, எஸ்தர்களை எழுப்புவீராக, தெபோராக்களை எழுப்புவீராக, இரவெல்லாம் ஜெபிக்கிற உம்முடைய ஊழியர்களை எழுப்புவீராக. இந்த இறைய ஆண்டவர் தியான இல்லத்திற்கென்று உம்முடைய ஊழியர்களை எழுப்புவீராக. இந்த இடம் வளர்ச்சி அடைவதாக, செழுமை அடைவதாக, பசுமை அடைவதாக, நீரூற்று கிளம்புவதாக, அதிசய ஊற்று இந்த இடத்தில் எழும்புவதாக. நன்றி அப்பா. எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும், எல்லா குலத்தோரும், எல்லா வயதினரும் இங்கு வருவார்களாக. அல்லேலூயா 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 நம்முடைய எல்லா ஜெபங்களையும் இன்னும் நான் வெளிப்படுத்தாத எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் இப்போது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தோடு சேர்ந்து நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா? விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென்.
தேவமாதாவினுடைய பரிந்துரையை கேட்டு செபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடைய பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரீவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழந்தால் படியிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.